ஸோ நான் வந்து ஆர்டர் பண்ணது இந்த மார்னிங் க்ளோரி தான். அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃப்ரீயாக வந்து ரஜினிகாந்தா, அதாவது சம்பங்கின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளான்ட்டுக்கு வந்து உரம் ஃபர்டிலைசரும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு விதையுமே வந்து காம்ப்ளிமெண்ட்டாக தந்திருந்தாங்க. அதாவது இந்த சூரியகாந்தி விதைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த செல்லர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நீங்களுமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து பிளான் பண்ணலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா 3 க்ரோ பேக்ஸ் தான் ஆக்சுவலி இருந்தது. ஸோ க்ரோ பேக்ஸில் பார்த்தீங்கன்னா நான் மண் வந்து நிரப்பிட்டேன். ஸோ எனக்குமே வந்து இதில் வந்து 3 சீட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கரெக்டாக இருக்கும். அண்ட் இந்த வாளியில் நான் வந்து கொஞ்சம் தண்ணியுமே வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து செடி நட்டலாம். க்ரோ பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் வந்து நம்ம வந்து மண் நிரப்பிக்கலாம். இந்த மாதிரி புட்டு புட்டாக இருக்கிற மண்ணெல்லாம் வந்து இப்படி உடச்சி விட்டுக்கோங்க. அப்போ நான் பிளான்ட் நல்லா கொஞ்சம் வளர்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, ஓரளவுக்கு உடச்சி விட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து மார்னிங் க்ளோரி வந்து போடலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொஞ்சம் பள்ளம் தோண்டிக்கலாம். ஸோ இந்த பேக்கில் நம்ம இப்போ மார்னிங் க்ளோரி சீட்ஸை போட்டுடலாம். நமக்கு பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சின்ன ஜிப்லோ கவர். இப்போது நம்ம மார்னிங் க்ளோரி சீட்ஸை உள்ளே போட்டுக்கலாம். சீட்ஸ் போட்டாச்சு. கொஞ்சமாக வாட்டர் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இப்போ பழையபடி நம்ம மண் போட்டு கவர் பண்ணிடலாம். இப்போ பேக்குக்கு மேலே கொஞ்சம் அகெயின் தண்ணி தெளிச்சுக்கிறோம். இப்போது ரஜினிகாந்தா சீட்ஸ் பிளான் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், இதுதான் வந்து சம்பங்கி விதை. இப்போது நான் வந்து இதில் நீட்டாக மண் தெளிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து இதில் தண்ணி தெளிச்சிட்டேன். இப்போ நட்டு வைக்கலாம். இப்படி நட்டு வச்சுக்கோங்க. ஸோ 4 சம்பங்கி வந்து கொடுத்துருக்காங்க. 4மே நம்ம நட்டிட்டோம். இப்போ இதில் தண்ணி தெளிச்சுக்கலாம். ஓகே, இப்போ வந்து மண் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது லாஸ்ட்டு சீட்ஸு, அதாவது சன்ஃப்ளவர் சீட்ஸ் போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் வாட்டர். இப்போது மண் தோண்டி வச்சோம் இல்லையா, எல்லாத்தையும் மூடிட்டு அகெயின் வாட்டர் தெளித்து விட்டுறலாம். ஸோ எல்லாமே நம்ம நட்டிட்டோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நம்மக்கிட்ட வந்து ஃபீட்பேக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது இது வந்து எனக்கு ஒரு சின்ன கிஃப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இவங்களுக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துடலாம்.